ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தொடர்வண்டி முன்பதிவில் காத்திருப்போர் பட்டியலை அறிந்து கொள்ள புதிய கைபேசி செயலி அறிமுகம். ஓசூர் அருகே குட்டையில் மூழ்கி மாயமான 2 பேரை தேடும் பணி தீவிரம். பதான்கோட் தாக்குதல் தீவிரவாதிகளின் உடலை பாதுகாக்க தேசிய புலனாய்வு முகமை முடிவு. ஆத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி திருப்பூரை அடுத்த அவிநாசியில் 8வது நாளாக உண்ணாநிலை. 19வது நாளாக நீடிக்கும் விசைத்தறியாளர்களின் போராட்டத்தால் 800 கோடி ரூபாய் இழப்பு. சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக வீரர்கள் 4 பேரின் உடல்கள் சொந்த ஊர் வருகை. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி சென்ற மின் தொடர்வண்டியில் திடீர் தீ விபத்து, போக்குவரத்து பாதிப்பு. இடுகாடுகள் மற்றும் தகன மேடைகளை தூய்மையாக பராமரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிக்கை. சிலியில் நடைபெற்ற 6வது ஆண்டு தக்காளி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகம். சேலத்தில் நடைபெற்ற தேசிய மகளிர் கால்பந்து போட்டியில் வாகையர் பட்டம் வென்றது ஹரியானா அணி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.